வாலிபனாம் இந்த நீலகண்டனை கண்ட ஊரவரே வாலிபனாம் இந்த நீலகண்டனை கண்ட ஊரவரே வாலிபனாம் இந்த நீலகண்டனை கண்ட ஊரவரே ஆமா கண்ட ஊரவரே தாலி கட்டவே கண்ட வெண்மை கண்டான் நல்ல பேர் பொருத்தம் பேர் பொருத்தம் நல்லது நீலகண்டம் நீலாயுதாட்சி நீலகண்டம் நீலாயுதாட்சி நீ என்ன சொல்ல பேர் கொஞ்சம் நீளமாயிரும் அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா இப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் 1 கிலோமீட்டர்ல பேர் வெளிநாடுகள்ல போனால் இந்த ராசா வெள்ளக்காவன் கொல்லுவான் பேரு சிவபாத சுந்தரத்தை மிஸ்ஸு சவபாத சுந்தரம் சிவபாத சுந்தரம் அங்க சவபாத சுந்தரம் அப்ப பேரு சுருக்கி போட்டியோட பேரு இப்ப எல்லாம் சுருக்கம் பேரெல்லாம் சுருக்கியாச்சு எங்க பார்த்தாலும் பேரை சுருக்கி வைக்கலாம் உட பேரு சுருக்கியாச்சு இப்ப சிம் சிம் எட்டிக்கல கம் கும் திலு சிம்மண்ணா சிம் சிம் சிவபாத சுந்தரம் சிம் சிம் சுருக்கமா கணவருக்கு தினு தினு தனு 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 ஜோடி சோடி என்ன வைக்கிறேன்னு தெரியாம கிடக்கு இது நீலகண்டம் நீலாயதாட்சி அம்பிகையினுடைய பெயர் நல்ல பேர் பொருத்தம் பேர் பொருத்தம் அதாவது சில பேருக்கு திருமணமானத பிறகுதான் தெரியும் சில பேர் சொல்வாங்க கல்யாணம் என்கின்றது தொட்டத்திலே நிச்சயிக்கப்படும் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு சிவபாதம் பார்வதி என்ன பேர் பொருத்தம் சிவபாத சுந்தரம் லோசன் அடுத்தது நீலகண்டம் நீலாயதாட்சி பேர் பொருத்தம் இந்த நீலகண்டம் அன்பானவன் அழகானவன் இவனுக்கு கல்யாணமாகி நீலாயதாட்சி என்கின்ற பெண்ணை திருமணம் பண்ணி இல்லறம் என்ற நல்லறத்திலே இங்கோடு வாழ்கிறார் இல்லறம் என்கின்றது நல்லறம் இல்லறம் நல்லறம் இல்லறத்திலே இருந்து கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது நல்லறம் நல்லறம் அதாவது தான தர்மங்கள் இப்ப நாங்கள் எல்லாம் அது செய்யுது லட்சலா வீட்டோருடன் வந்துட்டால் என்ன கொடுத்தது சும்மா இதப்பா வந்து சும்மா வந்து சும்மா கொஞ்சம் இருக்கிறீங்க என்ன கொடுத்தது ஐயோ நீ போ உள்ள கலக்க கூடாது நீ போ உள்ள இவ அங்க வந்தவர் எட்டி பாப்ப அடிக்கடி எங்களுக்கு காலையில் கை வந்து ஆட்டி போடுவோம் சரி இனி இருந்து நடக்க போயிட்டா அவர் மெல்லெடுமி போடுங்க அப்படி கொடுக்க கூடாது இந்த நீலகண்டம் நீலாயுதாட்சியும் இல்லறம் என்கின்ற நல்லறத்திலே தான தர்மம் செய்கிறார்கள் ஓடு செய்து கொடுக்கிறார்கள் ஓடு செய்து கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல கணவனுக்கு ஏற்ற மனைவியா இருக்கிறாங்க பொம்பளைங்க திருமணம் ஆகிட்டா கணவனுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும் காலை எழுந்திடுவாள் கணவன் பணி செய்திடுவாள் 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 மடமனை பெருதி மாக்கோலம் போட்டிடுவாள் மடமனை பெருதி மாக்கோலம் போட்டிடுவாள்
எழும்புவா. ஓஹோ, வீடு வாசல் எல்லாம் கூட்டி பெருக்கி கழிச்சு சுத்தம் பண்ணி பிரிச்சு பெண்கள் என்றால் காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பு எழும்பணும். சூரிய உதயத்துக்கு முன்பு பெண்கள் எழும்பணும். எழும்பி வீடு வாசல் எல்லாம் கூட்டி பெருக்கி கழிச்சு பிரிச்சு ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். குளிக்க கூடாது. 4 மணிக்கு குளிக்கிறேன். அப்ப குளிக்க கொஞ்சாதி குளிக்க கொண்டு போத்து விடுது வாயா. இல்ல 4 மணிக்கு குளிக்கலாம். அது குளிக்கலாம். 4 மணிக்கு குளிக்கிற உடனே ஆம்லேட் பார்க்க குளிக்கலாம். வேலி வேலை நல்லா சுத்தி அடைச்சு வச்சிருக்கிறேன். இது பெண்கள் காலையிலே குளிப்பது நல்லது. இந்த தலையிலே இருக்கின்ற கபால வருத்தம் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதனாலே பெண்கள் காலையிலே ஸ்நானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து கோலம் போடுவார்கள். அதுக்கப்புறமா தனக்கு கோலம் போடுவாங்க. பெண்கள் தனக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு இடம் கிடக்கு. அங்க பொம்பளையே கோலம் போடுறது நேரமானாலும் பரவாயில்ல. வெளிநாடுகள்ல இப்ப கோலம் போடுறதுக்கு இந்த பொம்பளையில் மினக்கட்டு வந்து கியூல இருந்து தலையை கொடுத்துட்டு இருப்பிடம், கொஞ்ச நேரத்தால காலை கொடுத்துட்டு இருப்பிடம் கோலம் போடும். எல்லாம் படிவா உடாசி 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 எல்லாம் புடுங்கு புடுங்காண்டு புடுங்கி நினைச்சமே. அது ஸ்டைல் மேக்கப் அழகு நிலையம். அங்கதான் இப்ப கோலம் போட. ஐயோ, அதை விட எங்கட தம்பி ஐயோ பாவங்கள் இங்க வந்து எங்கட பிள்ளைகளை பார்த்தா பெண்காமா கிடக்கு. இளமையில கண்டுட்டு போனது இப்ப ஆக்களை அடையாளம் தெரியல. அங்க போனா பிளே கிரவுண்ட் மாதிரி எல்லாம் வெளிச்சிட்டு சுத்த வர 4 மைல் நட்டு விட்டா மாதிரி அதை கொண்டே செலவுடுக்க கொடுத்துட்டு இருப்பார். மை புதுவத்து அதுக்கு மை இதுல கொஞ்சம் அதுக்கு மை இப்படி எல்லாம் அழகு நடக்குது. இந்த நிலாயிதாச்சு தன்னை அழகுபட்டுங்கள். வீட்டுக்கு கோலம் போடுறான். அது மட்டுமா கணவனுக்கு ஆசை ஆசையா உணவு செய்வது பகவத்தியா காலை எழுந்திடுவாய் கணவன் அதாவது புருஷனுக்கு காலையில் எழுப்பி ஒரு சாப்பாடு இடியப்பத்துக்கு ஒரு பால் உள்ளி மிளகாய் எல்லாம் தட்டி போட்டு பால்
சரி. அது வாய்வு இருந்தா போடலாம், வாய்வு இல்லைன்னா போடுது. வகை வகையா செய்கிறோம். தோசை, தோசை, இட்லி, வடை, முறுக்கு, பாகாஜா, போண்டா, போண்டா, இடியப்பம், புட்டு, மற்றது கொழுக்கட்டை, கூழ், மோதகம், கஞ்சி, பால், அடைஞ்ச இல்லாட்டா பால், மற்றது அப்படியே வகை வகையா எல்லாம் வகை வகையா செய்து பெரிய கடகப்பட்டியில படைச்சு வகை வகையா செய்யணும். வகை வகையா செய்து செய்து கொடுக்கணும். அதான் சொல்லுவேன். வகை வகையா செய்து ஒரு கடகப்பட்டியில படைச்சு கொண்டே தலைமாட்டில வச்சு ஒரு சொம்பு தண்ணியும் வச்சு ஒரு இளநியும் கொத்தி வச்சு அப்புறம் புதனிக்காயை மட்டும் விடிய எழும்பி பாப்பான் புரிய எந்த ஜாசா எந்த அப்போ எங்கேயோ ஒரு காடு எறிய குழந்தை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அப்ப வகை வகையா இல்லையடா, ஒரு ஆசையோட ஒரு ரெண்டு இடியப்பம், அதுக்கு ஒரு சொதி, அதுக்கு ஒரு சம்பல், கஷ்டடிக்க பதவின்னு சொல்லு. ஒரு கதைக்கு சொல்றேன். அப்படி வகை வகையா செய்து பக்கத்துல இருந்து ஒண்ணு சாப்பிடுங்க. ஒரு இடியப்பம் இப்படி ஆசையோட செய்து கொடுக்கணும். இப்ப எங்க வீடுகள்ல ஆசையோட கேட்டான் இந்த ராஜா இந்த ஆட்சி என்ன நாளா போச்சனே அம்மா அந்த கையால இட்டலி இருந்து ஒரு இட்டலி அவன்னு கேட்டா இந்திய ஆட்சி அவிச்சு போட்டு அங்க நின்று அறிவாவன அவங்க நின்று போல் பண்ண நான் இங்க நின்று பெட் பண்ண வேண்டிய அவ்வளவு வழியில அதனால இவ அளவோடு செய்து கொடுக்கும், வகை வகையா செய்யறான். இது மட்டும் இல்ல, கணவன் செய்கிற தொழிலுக்கு உதவியா இருக்கும். கணவன் செய்கிற தொழிலுக்கு உதவி, பெண்கள் கணவன் செய்கிற தொழிலுக்கு என்னைக்கு உதவியா இருக்கும். இவன் என்ன பண்றான்னா, கணவன் என்ன தொழில் பண்றாரோ அதற்கு அவ உதவியா இருக்கும். அப்ப தட்டில அவர் களப்படுத்தாய் நல்ல உதவி. எனக்கு இந்த நேரத்துல ஞாபகம் வருது, அங்க ஒரு தம்பி கேட்டேன், ராஜா அப்பா அப்படி ராஜா இருக்கிறார் இருக்கிறார் பரவாயில்ல. அப்ப நீ என்ன ராஜா படிச்சு போட்டு வளர்ந்து அப்பா கஷ்டப்பட்டு படிப்பிச்சு வரப்போ என்ன செய்யற? நான் அப்பாவுக்கு ஒத்தாசையா இருக்கிறேன். அவன் சும்மா நேர்மையான பிள்ளை, அப்பா கொத்தாசையா இருக்கிறான். இதெல்லாம் பிள்ளை ராஜா அப்பா இந்த வேலை ராஜா இருக்கிறார். அப்பா வீட்டுல சும்மா இருக்கிறார், அவனுக்கு உதவியா இருக்கு. அவனுக்கு இவர் ஒத்தாசை, இப்படி ஒத்தாசையா இருக்கிறாங்க. ஆனா இந்த நீலாய கட்சி மண்வெட்டி தான் எடுப்பாள், மண்ணை குடிச்சிடுவாள், மண்வெட்டி தான் எடுப்பாள், மண்ணை குடிச்சிடுவாள், மண்வெட்டி தான் எடுப்பாள், மண்ணை குடிச்சிடுவாள், மண்வெட்டி தான் எடுப்பாள், மண்ணை வெட்டி குடிச்சிடுவாள், மண்ணில் ஊற்றி சிதைந்திடுவாள், மண்பாண்டம் செய்திடுவாள், மண்ணில் ஊற்றி சிதைந்திடுவாள், மண்பாண்டம் செய்திடுவாள். மண் வெட்டி எடுப்பான், மண்ணை வெட்டி கொண்டு போடுவான், அதை ஊற்றி தண்ணி எடுத்து வருவான். ஓஹோ, எப்படி தண்ணி கூடம் எடுப்பான், தண்ணி கொண்டு வந்திடுவான், 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 தண்ணி ஊற்றி பிசைந்திடுவாள், மண்பாண்டம் செய்திடுவாள், மண்ணில் ஊற்றி பிசைந்திடுவாள், மண்பாண்டம் செய்திடுவாள். மண்ணிலே ஊற்றி பிசைஞ்சு மண்பாண்டம் செய்தது சுட்ட பானைகளை கொண்டு ஒன்னா எடுக்குவா, ஆபா பச்சையா இருக்கிற பானை கொண்டு சூளைக்க வைப்பா. ஓஹோ, இப்படி கணவனுக்கு உதவியா இருக்கு. கால வெள்ளம் உண்டு கொண்டு போகிறது, அது நிக்காது, காலம் நிக்காது, காலம் வேகம், அது நாங்க ரெண்டாலும் காலம் நிக்காது. ஆனால் கால வெள்ளம் உண்டு ஓடியது. அவன் நீலகண்டனும் நீலாயுதாட்சியும் இல்லறம் என்கிற நல்லவருக்கு
இன்றைய இதோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆமா. ஒரு நாள் ஆமா. இந்த நீலகண்டம் எங்க போகுது? தில்லையம்பலத்து தில்லை நடராஜனை தரிசிப்பதற்காக சிதம்பரத்துக்கு போகும். கோவிலுக்கு போகுது. கோயிலுக்கு நல்ல பழக்கம். தில்லை நடராஜனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த நீலகண்டம் திரும்பி வருது. வீட்டை வருது. கோயில கும்பிட்டுட்டு வருது. இந்த நேரத்துல பார்த்து மழை கொட்டும். எடுத்து குடிச்சார். தம்பி நீ நினைக்கிற மாதிரி கோயிலுக்கு அப்ப எல்லாம் குடை கொண்டு போறேன். அப்ப குடை செருப்பு இதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் வீட்டோட வச்சுட்டு போவோம். அதை கொண்டு போவோம். திடீரென்று மழை வந்தது. ஆபா இந்த நீலகண்டம் அந்த வீட்டு தாழ்வாரத்திலே ஒதுங்கி இருந்தது. தாழ்வாரம்னா ஒரு பத்தி ஒரு சன்சைட். சரி, ஒரு பத்திக்கு நிக்குது. அந்த தாழ்வாரத்திலே ஒதுங்கி நிற்கும். இந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு. ஒரு 60-70 வயது பொண்ணு. அது இல்லப்பா. அப்ப ஒரு பொண்ணு, கன்னி பொண்ணு, ஒரு 10 வயது பொண்ணு. ராஜா ஒரு பருவ பொண்ணு. ஒரு 16, 17, 18 வயசு, ஒரு 20 வயசு. சரி இருக்கட்டும். வீட்டுக்கு இந்த பொண்ணு இந்த நேரம் பார்த்து வாய் நிறைய வெத்தலைய போட்டு நல்லா சப்பண்ணு தப்பி நல்லா கொதப்பண்ணு பதப்பி அப்படி இப்படி ஆட்சி அதெல்லாம் பிரிங்கப்பட்ட போறோம். குடவடிவா வெற்றிலே வச்சு கொண்டு அவங்க செய்ய மாட்டேன். கஷ்டப்படுற பாவம். இந்த நேரம் வெளியார் மலை வந்து ஒன்றும் தெரியல. பெரிய கஷ்டப்படும். கஷ்டப்படுறேன். கதை தூத்து வேற விளையாடிக்கும். கோயில் வாயில துப்பக்கூடாது. கோயில முட்டா விழுங்க கூடாது. அப்ப இதுக்கு துப்ப இதுக்கே கேட்க கூடாது. அப்ப என்ன நீங்க போறேன் அப்படி அடிச்சு இந்த வெள்ளத்துக்காக ஒதுங்கிருக்கு, மழைக்காக ஒதுங்கிருந்தே இந்த நீலகண்டம். நீலகண்டத்தின் தலையில போய் தொப்பண்ணு விழுந்தது. கோயில அப்படி ஆள் தபால் பண்ணி மாதிரி நிக்கிறேன். அப்படி சிவப்பா நிக்கிறேன். பார்த்தது இந்த பொண்ணு. சுவாமி 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 ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் சுவாமி. சாமி தெரியாது சாமி. சாமி சாமி நீங்க நீலாட்டாச்சி புருஷன்னு தெரியாம பண்ணிட்டேன்.
ஐயோ சாமி மன்னிச்சுக்கிங்க சாமி. சரி, பரவாயில்லை. சாமி, இல்ல வாங்க வாங்க வந்து என்ன பண்ண போகுது? வாங்க சாமி. சரி வர்ற. அப்படி கூப்பிட இவர் உள்ள போனா அங்கே அந்த பொண்ணு என்ன அத்தர் ஜவ்வாதுடனே அன்ன பல்ல வாசனைகள் அத்தர் ஜவ்வாதுடனே ஆன பல வாசனைகள் அத்தர் ஜவ்வாதுடனே அன்ன பல வாசனைகள் ஆன பல வாசனைகள் அத்தனையும் தான் கொடுத்தாய் இந்த மகிழ்வோடு இருந்தாய். கொடுத்தால் பஞ்சனையும் தான் கொடுத்தாள். பால் பழம் தான் கொடுத்தாய் வஞ்சனையும் தான் கொடுத்தாய். அத்தர் ஜவ்வாது உனக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறான். பால் பழமும் கொடுக்குறாய். இந்தாங்க பால், இந்தாங்க பழம், இந்தாங்க என்னங்க இது? இந்தாங்கோ பால், இந்தாங்கோ பழம், இந்தாங்கோ இன்னும். ஏன் இப்படி ஆடுற? சிதம்பரத்து வீதியில உள்ள தேவதா தேவதாசினா? அப்படியா? அப்படி அப்படி கொடுக்க 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 வாங்கி 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 இந்த நீலகண்டருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி கொண்டு போகும். ஏன்னா, மனுஷன் தான். இவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் இந்த நீலகண்டர் தன்னை மறந்து உலகை மறந்து தன் நாமம் மறந்து இந்த நீலகண்ட பெருமானை மறந்து அந்த நீலாயதாட்சியை மறந்து ஒரு க்ஷணப்பொழுதிலே சொற்பன வாழ்வில் மகிழ்ந்து சொற்பன வாழ்வில் மகிழ்ந்து நிற்பனேத நடேதல் தன்னை மறந்து அந்த சொற்பன வாழ்வில் மகிழ்ந்து சித்தபேச நடேசல் தன்னை மறந்து அந்த சொற்பன வாழ்வில் மகிழ்ந்து அற்புதமாய் காதி தனையடைந்து அற்பத்தனமாய் தாதி தனையணைந்து கற்பகத்தியை மறந்தார். அற்பத்தனமாய் தாதி தனையணைந்து கற்பரத்தியை மறந்தார். பல புகழ்வார் நாவால் பல புகைவார். ஐயே என்று நாவார் பல புகழ்வார். கண்ணே மணியே தேனே மானே என்று நாவால் பல புணர்வார். காதிகை நாமமதை பேசிடுவார் நாவார் பல புகழ்வார். காசியில் நாமதை பேசிடுவார் நாவால் பல புணர்வார். அப்படி கண்ணே மணியே தேனே மானே தேனே அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகணும். ஆமா வீட்டை மறந்துட்டேன். ஐயோ. அப்படின்னு வீட்டுக்கு காலை வெளிக்கிட்டு வாரேன். வாசலுக்கு வந்துட்டேன். இந்த காட்சிய ஒரு பொண்ணு பார்த்துட்டான். புது பொண்ணு. ஓ, சரி. புது பொம்பளை என்ன பார்த்தா பார்த்துட்டு இருக்கு. ஒரு 10 ஆம்பளை பார் அவன் போடுவான் தண்டை பாட்டு. நாளைக்கு நானும் புடியோ என்னென்னவோ ஏதேதோ
ஆனா இப்ப ஒரு பொம்பளை பார்த்தா அவ்வளவுதான். கட்ட 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 கட்டு போனா கூப்பிட்டா பங்கஜமக்கா பங்கஜமக்கா வாங்கோ. ஐயோ இந்த கதை ஏன் கேட்கிறீர்கள்? ஐயோ இந்த கதையை நான் என்னென்று சொல்லுவேன்? ஐயோ இந்த கதையை நான் ஆருக்கு சொல்லுவேன்? கிட்ட வாங்கோ கிட்ட வாங்கோ. ஐயோ சொல்லு நீ சொல்லாட்டே பலனை மட்டும் போடு மடி ஐயோ அக்கா இந்த நீலகண்டர் நீலகண்டாட்சி இந்த புருஷன் இந்த தாசி விட்ட போய் வந்தது என் கண்ணால கண்ட கண்ணால கண்டனா? ஐயோ ஐயோ நான் அதால போவே ஐயோதான் அவ்வளவுதான். அவ கேட்டவ சும்மா கிடக்கவ. ஐயோ ஐயோ என்ன அத்தி என்னடி ஐயோ என்ன நான் கொண்டும் விளங்கா ஓ விளங்காத உன்னை கட்டி வச்சுட்டு ஐயோ கேள நான் கொண்டும் விளங்காது சொல்ல போறேன் இந்த அது என்னால இப்படி நான் இதை சொல்லாமல் கொஞ்சம் கீழாக எழுத்துல எழுது பேப்பர் இங்க கேட்டீங்க இந்த நீலகண்டன் நீலகாண்டி பிடிக்க நீலகண்டன் நீலகண்டன் தடி நீலகண்டன் புரிச்ச ஓ அது தெரியும் சொல்லு. அவர் இந்த புகை பக்கமா போட்டு அங்கெங்கயோ போட்டு வந்தாண்ட எங்களுக்கு அந்த புட்டை காக்காட்டினோம் அதை கேட்டாலேருந்து நான் கொண்டு நெஞ்சுக்கு ஒரு படபடம் ஒரு படபடம் ஒரு மூச்சடை. அவர் அங்க வரல இங்க வந்தாரு ஒரு அடைப்பு கேட்டவ ஓடினா செல்லமாக்கா செல்லமாக்கா பொன்னமாக்கா பொன்னமாக்கா சின்னமாக்கா சின்னமாக்கா கண்ணமாக்கா கண்ணமாக்கா பொன்னமாக்கா பொன்னமாக்கா சின்னமாக்கா சின்னமாக்கா இப்படி சொல்லி 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 நீலகண்டர் வீட்ட போகல கதை போட்டு வேகமா கதை வேகமா கேட்டா நீலாயுதாட்சி அன்னைக்கு போட்டு நான் கதை போல பெரிய வாழ்க்கை வேண்டாம் கண்டறியாத வாழ்க்கை வெற்றியாளர்களுக்கு அங்க போய் வந்தவன் என்னது கூப்பன் காட்டுவல எடுத்து இப்ப முக்கியம் காட்டியெல்லாம் விட்டு எடுக்கிறேன் பட்டியை துறக்கிறான் அடுக்கிறான் அட்டிக்கு கொண்டு உடுப்போல கொஞ்சத்தை எடுத்தா இல்லாத மடிச்சு வைக்கிறான் வச்சு உருக்கி பூட்டுறான் வேண்டாம் என்ன அடிச்சு வச்ச மாங்கல்யாட்டம் கவட்டு கொட்டு கவட்டு கொட்டு புட்டு எடுத்து கொண்டு போறான் நாயோட நாயன் நீங்கள் ரெண்டு பேரும் நாட்டு கதை சொல்லு. இல்ல நாங்கள் நீலாண்ட பஞ்சாதிகள் நீங்கள் நான் நீலகண்டன் கதை சொல்லுவேன், நீங்கள் நீலகண்ட பஞ்சாபின் கதை சொல்லுங்க. உங்களுக்கு பஞ்சாதின கதை தான் ரெடி. அங்க நீங்க நிக்கிற மாதிரி எதுக்கு நடக்கல. பழமை போல நீலாகாட்சி இருக்கிறா பாக்குறா நீலகண்டன் வார பாக்குறா. என்னது சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்? ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசமாத்தான் இருக்கு. வரட்டும். போகும்போது காவி வேட்டி கட்டிட்டு போனவர் இப்ப ஒண்ணுமில்ல வராரா? ஐயோ கடவுளே, அது இல்லப்பா. அதாவது போகும்பொழுது காவி வெட்டி கட்டிட்டு போனவர் இப்ப பட்டு வெட்டி கட்டிட்டு. பண்டி யார் கொடுத்தது? யார் கொடுத்தா? போறப்போ புஷ்பராட்சம் போட்டுட்டு போனது இப்ப என்ன போட்டுட்டு வராரு? எவ்வாறு போட்டு போறப்போ சந்தனம் பூசிட்டு போனவரு
அத்தர் வாசனையோட வர ஓ நல்லா கொடுத்திருக்கிறா. போகும்போது சிவநாமம் பாடிக்கிட்டு போனோம். இப்ப திரும்பி வரும்போது எண்ணி எண்ணி பார்க்க மாட்டோம் இன்பம் கொண்டாடுதே. எண்ணி எண்ணி பார்க்க மாட்டோம் இன்பம் கொண்டாடுதே. என்ன யாதையாமல் உள்ள சொல்லி விளையாடுதே. என்ன யாதையாமல் உள்ள விளையாடுதே. விளையாடுதே. நீ அவசரப்படாத அப்படி ஒன்று நடக்கல. பழமை போல நீலகண்டர் வரார். நீலாயதாட்சி பார்த்து கொண்டிருக்கிறார். பழமை போல நீலகண்டர் வந்த உடனே சுவாமி வாங்கோ கணவனை சுவாமி என்று கூப்பிடுவார். குஷினிக்கு கூப்பிடுறான். குதினிக்க போட்டேன் வாங்கோ சாப்பிடலாம் அப்படின்றான். இனிஷால் நடக்க போது சண்டை. குதினிக்க போட்டாரல்லோ இனித்தான் நடக்கும். இனித்தான் சண்டை. ஓ ஓ ஓ ஓ இப்ப எங்க தரவழியண்டா அப்படி எதுவும் செக்கு பிசக்கண்டா என்ன சாப்பிடலே சாப்பிடலே வாங்க அவன் போட்டு தரேன். நிக்கிற எழுதுறே நானும் எவ்வளவு நேரம் பண்ணிங்க ஜாமம் 12 ஆச்சு. நிக்கிறான் நிக்கிறார். அதுல பேர்